அஸ்ஸலாமு அலைக்கும். ஐந்தாவது இரவின் மகிமை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மக்காவில் இருக்கும் மஸ்ஜிதுல் ஹராமிலும் மதினாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதே நபவிலும் எகிப்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்திஸிலும் தொழுதவர்களுடைய நன்மையை இறைவன் கொடுக்கிறான் என்று நபிநாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் கூறியுள்ளார்கள். உலகிலேயே முதலில் உதித்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய திருக்கரங்களினால் கட்டப்பட்ட புனிதமிக்க இறை ஆலயத்தில் சென்று தற்காலத்தில் தொழுவதென்றால் சாதாரண காரியமாகுமா? எவ்வளவுதான் நம்மிடத்தில் செல்வங்கள் இருந்த போதிலும் அது நன்மையான காரியங்களில் பயன்படுத்தப்படுகிறோமா என்றால் நிச்சயமாக அது செல்வங்கள் அனைத்தையும் எத்தனையோ நன்மைகளை புறம்பான விஷயங்களிலும் சன்மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத விஷயத்திலும் செயல்களிலும் செலவிடப்படுகின்றன. ஒரு சூழ்நிலையை